மாணவர்களே, நடக்காத ஆசையும் நடக்க வைக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்துல நம்மினுடைய பணத்துல, செல்வத்துல, பொருளாதாரத்துல மிகப்பெரிய பரக்கத்தையும் இன்னும் ரிசுக்குல விசாலத்தன்மையும் பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா ஒன்று தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, உலகத்துல படைக்கப்பட்ட எல்லோருக்குமே ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு ஹாஜத் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். தேவையற்றவன் அப்படின்னா அது ரப்பு மட்டும்தான். அல்லாஹுக்கு மட்டும்தான் எந்த விதமான தேவையும் இருக்காது. அவன்தான் தேவை இல்லாதவன். ஆனால் மனிதர்களாக படைக்கப்பட்ட எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது தேவை இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது ஆசை இருக்கும். அப்படி நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்கும்னா, நிக்கா ஆனதுலேருந்து, திருமணம் ஆனதுலேருந்து வாடகை வீட்டிலே குடியிருப்பாங்க. சொந்தமாக அவங்களுக்கென்று ஒரு வீடு இருக்காது. இன்னும் தன்னுடைய கணவர்களோடு, தன்னுடைய குழந்தைகளோடு, தன்னுடைய பெற்றோர்களோடு ஒற்றுமையாக, நிம்மதியாக, சந்தோஷமாக இருக்க ஒரு வீடு வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கும். இன்னும் சிலர்களுக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த நோய் எப்படி நமக்கு ஆஃபியத் கிடைக்கும், எப்படி அதற்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கும். இன்னும் சிலர்களுக்கு பண தேவை. நிறைய ஆசைப்பட்டு ஒரு பொருளின் மீது ஆசையை வச்சு அந்த பொருளை வாங்குவதற்காக வேண்டி கடன் வாங்கிடுவாங்க. அந்த கடனை அடைக்க முடியாமல் அந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிற தேவை இருக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவை என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட நம்மினுடைய தேவைகள், நம்மினுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான சூறா தான் போன வருடம் ஆஷுராவுடைய தினத்தில், முஹர்ரம் மாதத்தில் இந்த ஒரு நியத்தை நாங்கள் வச்சோம். ஒரு சொந்தமாக எப்படியாவது நமக்கென்று ஒரு இடம் வாங்கிடணும், சொந்தமாக ஒரு வீடு கட்டிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வைத்து இந்த ஒரு அமலை அப்போது செய்ய ஆரம்பித்தேன். அல்லாஹ் இந்த வருடம் எனக்கு சொந்தமாக என்னுடைய இடத்தில் என்னுடைய ஒரு சொந்தமான ஒரு வீட்டை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டான். அதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தது என்னன்னு சொன்னால், இந்த ஒரு அமல் தான். நான் அன்றைக்கு எடுத்துக்கொண்ட அந்த ஒரு அமல் தான். அல்லாஹ்விடத்தில் நீயத்து வச்சு செஞ்சேன். அல்லாஹ் உன்னை நம்பி இந்த ஒரு சூறாவை இந்த ஒரு ஹாஜத்திற்காக வேண்டி நான் ஓதுறேன், இந்த தேவையை எனக்கு எப்படியாவது நிறைவேற்றி கொடுத்துரு அப்படிங்கிற ஒரு நீயத்தில் இந்த ஒரு அமலை நான் தொடர்படியாக தினந்தோறும் அசுர் தொழுகைக்கு பின்பும் மகரிப் தொழுகைக்கு பின்பும் செஞ்சுட்டு தான் என்னுடைய வீட்டிற்கு நான் போவேன், இல்லத்திற்கு போவேன். அல்லாஹாலா அதனின் பொருட்டினால் அல்லாஹாலா எனக்கு இப்போது சொந்தமாக ஒரு வீடை கொடுத்துட்டான், சொந்தமாக இடத்தை கொடுத்துட்டான். இன்னும் சொந்தமாக என்னுடைய இடம் என்ற ஒரு மதிப்பை, ஒரு கண்ணியத்தை அல்லாஹாலா எனக்கு கொடுத்துட்டான். இது போன்று உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஹாஜத் இருந்துச்சுன்னா, ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா, கடன் பிரச்சனையோ அல்லது வறுமை பிரச்சனையோ அல்லது நீங்கள் நினைத்த நபருடன் திருமணம் முடிக்க வேண்டும் ஹலாலான முறையில் அப்படிங்கிற தேவையில் இருந்தீங்கன்னா, கட்டாயம் இந்த ஒரு அமலை நீங்கள் இந்த ஒரு ஆஷுராவில் இந்த முஹர்ரம் மாதத்தில் செஞ்சு பாருங்கள். அடுத்த முஹர்ரம் வருவதற்குள் அல்லாஹாலா உங்களினுடைய அந்த ஆசையை நிறைவேற்றி தந்துடுவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு அமலை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால், இன்னும் மிக முக்கியமானது, இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சிட்டீங்க, செஞ்சு பலன் பெற்றுட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை நீங்கள் மௌத்தாகும் வரை விட மாட்டீங்க. நீங்கள் வஃபாத்தாகக்கூடிய கடைசி நாள் வரை விட மாட்டீங்க. வருடம் வருடம் ஒரு தேவையை நியத்து வைப்பீங்க. வருடம் வருடம் அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. அல்லாஹ் தஆலா உடனடியாக உங்களுக்கு பதில் தரக்கூடிய ஒரு அமல் தான் இது. ஒரு சூறா. இந்த சூறாவை அசர் தொழுகைக்கு பின்பும் மக்ரிப் தொழுகைக்கு பின்பும் நீங்கள் வழமையாக தினந்தோறும் ஓத ஆரம்பிங்க. ஒரு நியத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து நான் இந்த ஒரு அமலை செய்வேன் என்னுடைய ஹாஜத் நிறைவேறும் வரை அப்படின்னு சொல்லி ஒரு தேவை, ஏதாவது ஒரு தேவையை மனதிற்குள் வைத்துக்கொண்டு இந்த ஒரு சூறாவை இதற்காக வேண்டி ஓதுறேன் அப்படின்னு சொல்லி அசர்லையும் மகரிப்லையும், அசர் தொழுகை முடித்த பின்பும் மகரிப் தொழுகை முடித்த பின்பும் இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு தான் நான் மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற ஒரு நியத்தை வச்சு இந்த ஒரு அமலை செய்யுங்க. அந்த ஒரு சூறாவானது என்ன அப்படின்னா, ஒரு அமைதியான மௌனமான இடத்துல அமர்ந்து கொண்டு இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதுங்க. அந்த சூறா தான் சூரா நஸ்ர். இந்த சூறாவினுடைய பெயரே அல்லாஹ்விடமிருந்து உதவி பெறக்கூடிய ஒரு சூறா, உதவி கிடைக்கக்கூடிய சூறா. அந்த ஒரு சூரா நஸ்ர். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ் வராயித அன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா சப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா என்ற 5 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சின்ன சூறா. இந்த சூறாவை மக்ரிப் தொழுகை முடித்த பின்பு 10 முறை ஓதுங்க. அசர் தொழுகை முடித்த பிறகு 10 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களினுடைய ஹாஜத்தை கேளுங்க, உங்களினுடைய துவாக்களை கேளுங்க. நீங்கள் ஹாஜத்தை கேட்குறீங்களோ இல்லையோ, இந்த ஒரு சூறாவை தினந்தோறும் நீங்கள் ஓதிடுங்க. தினந்தோறும் 10 முறை
ஒரு தேவையை நியத்தை வச்சு ஓதிருங்க. இப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அல்லாஹால சில நாட்கள்லேயே ஒரு 2 மாதங்கள் அல்லது 1 மாதங்கள்லேயே நீங்கள் எப்படிப்பட்ட தேவை அல்லாட்ட நீங்கள் கேட்டு இந்த ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹால அப்படிப்பட்ட தேவையை உங்களுக்கு நிறைவேற்றி தந்துடுவான். நமக்கு தான் இன்றைக்கு உலகத்தில் 1,00,000 என்பதோ 1,00,00,000 என்பதோ ஒரு பெரிய காசு. ஒரு இவ்வளோ பெரிய இடம் என்பதோ, 1 ஏக்கர் இடம் என்பதோ, இவ்வளோ பெரிய வீடு என்பதோ, இதுதான் நமக்கு தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் ரப்புக்கு இது வந்து ஒரு தூசு கூட ஆகாது. ரப்புக்கு இதெல்லாம் ரொம்ப சின்னம். நீங்கள் கேட்குறத விட ரப்புக்கு கொடுக்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரப்பு குன் ஃபயகுன், ஆகு அப்படின்னா அது ஆயிரும். அப்படி ரப்புக்கு எல்லாமே ஈஸி தான். அதனால் உங்களை படைச்ச ரப்புட்ட இந்த ஒரு அமலை செஞ்சு நீங்கள் உங்களினுடைய ஹாஜத்தை கேளுங்க. இந்த வருடம் நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த முஹர்ரம் வருவதற்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெரிய நியத்து வச்சாலும் அதை உங்களுடைய ரப்பு உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். ஆக கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் நியத்து வச்சு இந்த ஒரு அமலை வளமையாக செய்கிறாங்களோ அவர்களினுடைய அனைத்து ஹாஜத்துகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.